ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், சின்னப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் 400 மீட்டர் தூரத்திற்கு கடல் திடீரென உள்வாங்கிய நிலையில் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டியுள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக இலங்கைக்கு அருகே வடகிழக்கு தென் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாம்பன் அடுத்த சின்னப்பாலம், புதுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடல் சுமார் 400 மீட்டருக்கு மேலாக உள்வாங்கி காணப்படுகிறது. இந்த கடல் உள்வாங்கிய காரணமாக கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் தரை தட்டி உள்ளன. அதே போல் கடற்கரை ஓரம் வசிக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களான சிப்பி, சங்கு, நட்சத்திர மீன் உள்ளிட்டவைகள் வெளியே தெரிந்து வருகின்றன. மீனவர்களை பொறுத்தளவு வடக்கு கடல் பகுதி கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியான அந்த பாம்பன், சின்னப்பாலம், புதுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடல் உள்வாங்கி காணப்படுவது ஒரு அச்சமான சூழ்நிலையாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள் மட்டுமே கடல் உள்வாங்கி காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது அடிக்கடி வழக்கத்திற்கு மாறாக சுமார் 400 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கி காணப்படுவதால் அப்பகுதியில் மீனவர்களின் மீன்பிடிக்க செல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார். எனவே அப்பகுதியில் கடல்சார் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து அப்பகுதியை கடலில் ஆழப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.